அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னவென்றால் பெயர் சொல்லை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது பெயர் சொல்லை பற்றியும். பாருங்கள், பெயர் சொல் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபியில் இஸ்முன் அப்படின்னா பெயர் சொல். அதை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வலது பக்கம் பாருங்கள் ஜாமித் அப்படின்னு இருக்குது, இன்னொன்று இடது பக்கம் மஸ்தர் என்று இரண்டு வகையாக பெயர் சொற்களை இரண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ அந்த மஸ்தருக்கு கீழே பாருங்கள் முஷ்தக், மஸ்தரிலிருந்து பிரிந்து வந்தவைகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்றத கீழே போட்டிருக்கிறாங்க. அதில் முதல் வகை இஸ்முல் ஃபாயில், இரண்டாவது வகை இஸ்முல் மஃபூல், மூன்றாவது வகை முபாலகத்து இஸ்மில் ஃபாயில், நான்காவது வகை சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில், ஐந்தாவது இஸ்முத் தஃதீல் என்று 5 விஷயங்கள் அந்த மஸ்தரில் இருந்து பிரிந்து வந்தவைகள். இப்போ அந்த மஸ்தர் என்பதிலிருந்து பிரிந்து வந்த 5 வகைகளில் இரண்டாவது வகை இஸ்முல் மஃபூல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இஸ்முல் மஃபூல் என்பது செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பாருங்கள், ஒரு செயல் யார் மீது நிகழுமோ அந்த பொருளை அல்லது அந்த நபரை குறிக்கும் பெயர் சொல்லுக்கு இஸ்முல் மஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக கீழே வரப ஜெய்துன் அம்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரபனா அடித்தான், ஜெய்துன் ஜெயித் அடித்தான், அம்ரன் அம்ரை அடித்தான். இப்போ சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அடித்தல் அப்படின்றது ஒரு செயல். இந்த செயல் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. லரப அப்படின்னா அடித்தான், பாஸ்டென்ஸ், அடித்தான் பாஸ்டென்ஸ். அப்போ பாஸ்டென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் அடிக்கிறது? ஜெய்துன், ஜெயித் அடித்தான். அப்போ அடிக்கிறவன் ஜெயித், அந்த செயலை செய்யக்கூடியவன் ஜெயித். யாரை அடித்தான்? அம்ரன், அம்ரை அடித்தான். அப்போ அடிக்கப்பட்டவன். அந்த அடித்தல் என்ற செயல் யார் மேலே நிகழ்ந்திருக்குது? அம்ரு என்ற ஒரு நபரின் மீது அந்த அடித்தல் என்ற செயல் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ அடிக்கப்பட்டவர், அப்போ அவர் தான் மஃபூலாக இருக்கிறார். சுருக்கமாக சொன்னால், அந்த அடித்தல் என்ற செயல் யார் மேலே நிகழ்ந்திருக்கு? அம்ரு மேலே நிகழ்ந்திருக்கு. அதனால் அவரை தான் நம்ம இஸ்முல் மஃபூல் என்பதாக சொல்லி காட்டுகிறோம். இது அடித்தல் மட்டும் கிடையாதுங்க, எந்த செயலாக இருந்தாலும். பொதுவாக சாப்பிடுதல் இருக்குது, அதே போல் பார்த்தல் இருக்கிறது. அப்போ பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ ஒரு பொருள் பார்க்கப்பட்டிருக்கு, எந்த பொருளை நம்ம பார்த்தோமோ அந்த பொருள் மஃபூலாக ஆகிவிடும். உதாரணமாக ஜெயிது பாட்டிலை பார்த்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாட்டில் என்பது பார்க்கப்பட்ட பொருள், அதுதான் மஃபூல். ஏன்னா அந்த பார்த்தல் என்ற செயல் அது மேலே தான் நிகழ்ந்திருக்குது. ஸோ அதனால் அந்த பார்க்கப்பட்ட பொருள் இருக்கிறது இல்லையா, அது இஸ்முல் மஃபூல் என்று குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக இந்த இஸ்முல் மஃபூல் என்ற செயல்பாட்டு வினை என்பது என்ன, எப்படி எடுக்கப்படும், எப்படி அரபி வார்த்தையில் இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வினைச்சொல், ஒரு வெர்பு இருக்குது. அந்த வெர்பு அரபியில் 3 எழுத்துக்களை கொண்ட வெர்பாக இருக்குது. அப்போ 3 எழுத்துடைய வெர்பாக இருந்தால் அதனுடைய இஸ்முல் மஃபூல் செயல்பாட்டு வினை என்பது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஃபூலுன் அப்படின்ற முறைப்படி வரும். உதாரணமாக ஃபதஹ அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபதஹனா திறந்தான், ஃபே தே ஹே. அந்த ஃபதஹ அப்படின்ற அந்த 3 வார்த்தையை இந்த மஃபூலுன் அப்படின்றதில் ஃபே ஐன் லாம் இருக்கிற அந்த இடத்துல அந்த ஃபே தே ஹேவை மட்டும் கொண்டு போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், மஃப்தூஹுன் அப்படின்னு வந்துடும். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? மஃபூலுன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி தான் ஒரு வெர்புக்கு 3 எழுத்து இருந்தால் மஃபூலுன் என்ற முறைப்படி அந்த வெர்பை அப்படியே மாற்றி இஸ்முல் மஃபூலாக ஆக்கிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு வினைச்சொல், ஒரு வெர்பில் 3 எழுத்துக்கு மேலே எழுத்துக்கள் இருந்தால் அந்த வெர்பில் இந்த இஸ்முல் மஃபூல் எப்படி எடுப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படி 3 எழுத்துக்களுக்கு மேலே ஒரு வெர்பில் இருந்துச்சுன்னா, எழுத்துக்கள் இருந்தால் அதனுடைய இஸ்முல் மஃபூலுடைய வடிவம் எப்படி தெரியுமா வரும்? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனுடைய மீமே மல்மூமாக ஆக்க வேண்டும். மீமே மல்மூம் அப்படின்னா
லம்மு செய்யப்பட்டது. லம்முனா பேஷ், பேஷுக்கு தான் அரபியில் வந்து லம்முன்னு சொல்லுவாங்க. அப்போ மல்மூம்னாக்கா லம்மு செய்யப்பட்ட, பேஷு போடப்பட்ட மீமை ஆரம்பத்திலே கொண்டு வரப்படும். பாருங்களேன், யுபாரிகு அப்படின்றது வருங்காலம், வருங்காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வெர்புடைய வருங்காலம் அது. அந்த வெர்பில் இருக்கக்கூடிய அந்த வருங்காலத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கு இல்லையா, ஐ மீன் யுபாரிகு என்பதில் யாக்கு வந்து பேஷ் போட்டிருக்காங்க, லம்மு செய்யப்பட்டிருக்குது. அந்த யாவை வந்து மீமாக மாற்றி அந்த மீமுக்கு லம்மு செய்தால், மீமுக்கு பேஷ் வைத்து விட்டால் அது 4 எழுத்துக்கள் கொண்ட வெர்பினுடைய 4 எழுத்துக்களுடைய ஃபிஅலுடைய இஸ்முல் மஃபூலாக அது ஆகிவிடும். இதுதான் இன்றைய பாடமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த முறை அரபி இலக்கணத்தினுடைய மற்றொரு பாடத்திலே உங்களை நான் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.